சரி, அடுத்த தகவல். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்தந்த நபர்களுடைய மூவிஸ் எல்லாம் புக் பண்ணணும். அடுத்து மூவிஸ் எல்லாம் நம்ம ஓரளவு படிப்படியாக ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தோதாக இருக்கும். இப்போ என்னோடய நிலையில் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்லாம் இருக்குது. அது ஓரளவு சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரளவு தோதான நிலையில் மூவிஸ் நடிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயரில் நான் ரெடி ஆகலாம். ஆனால் அதுக்கு கேஷ் தேவைப்படுது. யாராவது ஸ்பான்சர் பண்ணால் மட்டும்தான் நான் ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால் ஸ்பான்சர் தேவைப்படுது. ஆனால் அது வரைக்கும் ஒரு நிலையில் நம்ம நிறையா வகையில் தோது பார்க்குறதுன்றது நல்லது தான். ஓகே, அதனால் ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ்லாம் ஓரளவு தோது பார்க்கலாம். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறையா மூவிஸ் புக் பண்ணிட்டீங்க, பேசாமல் இங்கே வந்துடுங்க, நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். இருந்தாலும் எங்கே தோதோ நம்ம அந்த வகையில் தோது பார்க்குறன்றது நல்லது தான். ஓகே, சரி, அடுத்த தகவல். அப்படியே 1,00,000 பேர் இல்லைன்னா 1,00,00,000 பேர் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க அப்படின்னா தான் சிரமம். அப்படிலாம் கிடையாது, யாரோ ஒரு சில பேர் தான். ஓகே, அந்த வகையில் காவி அம்மாரன் டிஸ்கஷன். நீங்கள் பேசாமல் சோனா காலேஜே படிக்கலாமே அப்படின்றாங்க. நல்ல விஷயந்தான். இவங்க அப்படி சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க, இல்லைன்னா ஒரு கட்சியை சார்ந்த ஒரு அமைப்பில் செயல்படுறாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு டைரக்டராக சொல்கிறத கேளுங்க, அப்போ தான் தோதாகும். ஆல்ரெடி நிறையா சீரியல் புக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீரியலுமே 4000 எபிசோடு வேறு. ஓகே, அதெல்லாம் நிறையா மூவிஸும் புக் பண்ணியிருக்கேன். சென்னை மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே காலேஜ், அந்த காலேஜில் படிக்கலாம், நல்லது. அதே சமயத்தில் காலேஜ் இப்போது ஒரு 10 மணினா கூட அந்த காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்குமாவது ஒரு ஷூட்டிங் ஏதோ ஒன்று தோது பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒரு 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்குமாவது ஒரு ஷூட்டிங் எடுக்கலாம். அல்லது சாட்டர்டே சண்டேஸ் லீவ் கிடைக்கும். நிறையா பர்மிஷன் வாங்கிட்டு கூட நம்ம தோது பார்க்கலாம். ஓகே, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓரளவு நம்ம தோது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ பொழப்பு ஓட்டிக்கலாம். இன்னொரு 30, 40, 50 வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஆக்டர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஏன் மேலே அவ்வளோ தாக்கம் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா, அவருக்கு புரியுது. அவனே ஒரு டைரக்டராகவும் இருந்திருக்காரு. நான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மூவி நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். இன்றைக்கி வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்போ புரியல. ஆனால் இப்போது என்னோடய பதத்தில் ஒரு நபர் இருக்கார், அவர் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மன உந்துதல். ஓகே, அதனால் அவர் பாடுபடுறார். சொல்லப்போனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சரக்கு தம்மு அப்படி இருந்தால் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தார். ஜிம்முக்கெல்லாம் போகிறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு நிலைமை இருந்தது அவருக்கெல்லாம். இப்போ அவர் நினைக்கிறார், நான் பட்ட கஷ்டம்லாம் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நீங்களாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி ஓகே, உண்மை தான். யதார்த்த ரீதியாக அப்போலாம் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப நரக வேதனை தான். ஓகே, இப்போ தான் ஓரளவு பரவாயில்ல, எல்லாம் ஓரளவு தோது பார்க்கறனால இப்போ இருக்கக்கூடிய சுதந்திரத்தை வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது, பயங்கர நரக வேதனையாக இருக்கும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால் சென்னையில் படிக்கிறது நல்லது. என்னெல்லாம் கேட்டால் இன்னும் நல்லா சொத்து காசு இருக்குது அப்படின்னா கம்முன்னு அமெரிக்காவுக்கே போயிடுவேன். அங்கேயே போய் எம்ஐடியிலே படிப்பேன். எம்ஐடி முடிச்சுட்டு ஸ்டான்போர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே டியூக் இருக்குது, டியூக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூகே வந்துட்டு அங்கே சில யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, கேம்பிரிட்ஜ் இருக்குது, அங்கே ஓரளவு நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நான் தோது பார்ப்பேன். ஆனால் யதார்த்த ரீதியாக சூழ்நிலை காரணமாக சரி சென்னையிலாவது படிக்கலாமேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தானே படிக்கிறேன், நான் தானே எக்ஸாம் எழுதுறேன், நான் தானே அசைன்மெண்ட் எழுதுறேன், நான் பார்த்துக்குவேன், நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். நான் அந்த எல்லா பேப்பருமே அறியிறானா கூட எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை நான் ஒரு படிக்கணும், ஓரளவு புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட நிறையா கம்பெனி இருக்குது, நிறையா நாடு இருக்குது, எல்லாமே நாடு கிங்டமாக தான் தோது பார்க்கணும். யூகே சிஸ்டத்தை தோது பார்த்தோம் அப்படின்னா அது தோதாகாது. அது நம்மளே ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாத்துகிற மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ இப்போது சொல்கிறாங்களே, ஏன் அவங்களே வந்துட்டு ஒரு கிங்டம் அப்படின்ற கான்செப்டில் தான் தோது பார்க்குறாங்க. இப்போ யூகே மட்டும் நான் எல்லாமே எலெக்ஷன் நடத்தி எல்லாம் ஓரளவு தோது அது பிரைம் மினிஸ்டருக்கே ஓரளவு தோது பார்த்தாலுமே யதார்த்த ரீதியாக அவங்களே ஒரு கிங்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவ்வளோ சிஸ்டத்தை அமைச்சு இவ்வளோ நிர்வகித்து அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு கிங்டம் கான்செப்ட்டு தான். ஓகே, அங்கங்கே போய் எலெக்ஷனு அப்படிலாம் தோது பார்க்குறாங்க. அதாவது இந்த ஜனாதிபதி, அந்த பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு அப்படின்ற கான்செப்ட்டு அது ஒரு படிநிலை இருந்தாலுமே
ஒரு மைய நிலைப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் தான் இருக்கும். அவங்களே கிங்டம் தான் நிர்வகிக்கிறாங்க. ஓகே, அவங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற நம்ம மட்டும் எப்படி? அதனால் எனக்கு கிங்டம் தான் தேவை. அப்போ தான் ஓரளவுக்கு காசானது சரியான வகையில் பயன்படும். ஓகே, மனது நிலையிலையும் சரி ஒரு நல்ல ஒரு பதமாக இருக்கும். ஓகே, அதனால் காவியமாறனை பொறுத்த வரைக்கும் சென்னையே நல்ல இடம்தான். ஓகே, என்னை மட்டுப்படுத்த நினச்சிக்கிட்டு நீங்களே தாழ்த்திக்காதீங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்கிற காசோட என்கிட்ட பல மடங்கு காசு அப்ரா கண்டிஷனில் இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் ஏதோ வசதியாக இருக்கிற மாதிரியும் நான் ஏதோ கொஞ்சம் ஏழையாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களோட பல மடங்கு கேஷ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, அதனால் சென்னை படிக்கலாம், எனக்கு வகையில் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல். சரி, லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர் வேலைக்கு சேர்த்துருக்கேன், அவங்களே நிர்வகிக்குங்க. ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு போயிருங்க, உங்களுக்கு அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, சரி, அடுத்து பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டராக ஒருத்தரை நான் ஸ்டூடியோக்குள்ளே நியமிச்சிருக்கேன். அவர் பேர் அந்த லியோ படத்தில் காஃபி ஷாப் ஃபைட்டில் கூட வருவா அப்படி. சரி, அவருக்கு என்ன தகவல் அப்படின்னா, அதான் மந்த்தான உங்களுக்கு சேல்ரி இருக்குது. அது இல்லாமல் ஒரு மூவிஸோட ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு ஒரு சேல்ரி கிடைக்கும். அடுத்து தீபாவளி, பொங்கல், அப்புறம் ஏதாவது சில ஃபெஸ்டிவல்னால் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் சில தேவைப்படுறப்போ நான் உங்களுக்கு போனஸ் தொகையும் கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான் தகவல். ஓகே, சரி, மற்றபடி என்ன தகவல் அப்படின்னா கேரளாவுக்கு தான் போகணும். ஓகே, எனக்கு அந்த தெளிவு தேவைப்படுது. ஓகே, அப்போ தான் எனக்கு ஓரளவு தோதாக இருக்கும். ஓகே, அடுத்து நேரில் சந்திக்கணும், அடுத்த பணியை தொடரணும், அக்ரிமெண்ட்டு மூவிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். முதல்ல அது எடிட் ஒர்க்கு அப்படின்றது தோது பார்க்கணும். ஓகே, அது எதனால் இவ்வளோ மோகமும் தாகமும் அப்படி ஒரு ஈர்ப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சில ஆப்ஸும் காரணம் தான். இன்ஸ்டாகிராம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலே எடிட் ஒர்க்கு தான். இந்த யூடியூப்பில் நிறைய பேர் எடிட் ஒர்க்கு தான். அதனால் பகுதியாக செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முழு தொகுப்பான ஒரு திரைப்படம் மேலே அவ்வளோ ஒரு தாகம் இருக்குது. எதுக்காக இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ வேட்கை இருக்குது. ஓகே, அவ்வளோ பேர் உருவாகிட்டாங்க. தினந்தோறும் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் அப்படி இருக்காங்க. யூடியூப் எடுத்துகிட்டுனா யூடியூபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்காக தான் நானே நிறைய ஆப்ஸே கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஃபஸ்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் மாதிரி ஒரு ஆப்பு, அதை நான் ரெடி செய்யலான் இருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி நானும் ஒரு ஆப் ரெடி செய்யலான் இருக்கேன். அப்போ தான் எனக்கு தோதாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவு தோது பார்த்துக்குங்க. ஓகே, அதனால் இவ்வளோ பேர் சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கிறனால, அதான் ஒரு ஈடுபாடாக இருக்கிறனால தான் அவங்க வந்துட்டு ஒரு திரைப்படத்துறை மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்குது. மற்றபடி நீங்கள் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே, ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்திலலாம் அப்படிலாம் கிடையாது. யாரோ எல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்கும் திரையில் பார்க்குறப்போ, வாவ் இப்படிலாம் படம் இருக்கான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஓரளவு தொழில் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஓகே, ஆனால் சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் தான். அது ஒரு ஹை கிளாஸ் ஸ்டேட்டஸ் மாதிரி. அப்போனா தான் தோதாகும். நீ ஷூட்டிங் போனால் தான் சாப்பாடு, நீ ஷூட்டிங் போனால் தான் ஏதோ டீயாவது கொடுத்தா கூட டீ குடிச்சிக்கலாம், நீ ஷூட்டிங் போனால் தான் அப்படின்ற மாதிரி மனநிலை இருந்துச்சு அப்படின்னா தோதாகாது. ஓகே, அது ஒரு ஹை வேவ் லென்த் ஃப்ரீக்குவென்சி மாதிரி. அப்படின்னா தான் தோதாகும். ஓகே, அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க. அடுத்து ஸ்டூடியோ சார்பாக ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுருக்கேன். என்ன திட்டம் அப்படின்னா இன்சூரன்ஸ். இனிமேல் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு இன்சூரன்ஸ். நம்ம எதற்கோ இன்சூரன்ஸ் செய்கிறோம், நல்ல விஷயந்தான், ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகே,
ஏன் எது எதுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்மளோட தேவைக்காக நான் இன்சூரன்ஸ் பண்ணுறோம், ஓகே, அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஏன்னா மனது நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம 2K கிட்ஸ் மாதிரி சால்வ் பண்ணால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும் போல் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நான் இன்சூரன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் பண்ணுறாங்க இந்த சோப்பனாங்கி. நிறைய பேர் எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, உடனே அவங்கள பிடிச்சி துன்புறுத்தி விட்டுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அதனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இன்சூரன்ஸ்னாலே நெகட்டிவாக நினைக்காதீங்க. அது ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஓகே, அப்போ தான் நமக்கு தோதாக இருக்கும். எனக்கே கூட நான் இன்சூரன்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. அப்போ தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஓகே, ஏன்னா என்னையே பிடிச்சி சித்திரவதைப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. கேரக்டர் ஸ்கெட்சஸை காலையில் 6-7 மணிக்கெலாம் டேமேஜ் படுத்துகிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஒரு டீசென்சியாக ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். ஓகே, அதனால் நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அமைச்சு அப்படின்னா அந்த ஐடி கார்டு வழங்கலாம், இன்சூரன்ஸு எல்லா வகையிலும் தோதாக இருக்கும். ஓகே, அப்போ தான் பாதுகாப்பு. இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தோட கடனை கூட நம்ம கொடுத்துர்லாம், நமக்கு தோதானா தான். ஓகே, சரி, அடுத்த தகவல் 100% மூவின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டூடியோவில் ஒரு மூவி புக் பண்ணேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜனநாயகன் படமானது நல்ல படம் தான், நல்லா தான் இருக்குது படம். ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதர் லாங்குவேஜஸ்லாம் போகிறப்போ இந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு நிறையா பாலிட்டிஷியன் ஆகட்டும், நிறைய பேர் வந்துட்டு பயந்துட்டாங்க. நம்மளை இதே மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆக்டர் விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டர். ஓகே, ஆனால் அவர் படத்தில் தான் அப்படி நிஜத்துலலாம் பண்ணின்னு வச்சிங்க, அவர்லாம் அவ்வளோ பேச மாட்டார். ரொம்ப ஷை டைப்பு. அவர் ரொம்பவே இலகுவான ஒரு பர்சன். சினிமாவில் மட்டும்தான் அப்படி. நிஜத்துலலாம் அவர் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். ஓகே, அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் திகிலாயிட்டாங்க. அதனால தான் சரி 100% மூவி அப்படின்றது தமிழில் மட்டும் இருக்கட்டும், அதுக்கு பதிலாக கேரளாவில் வேறு ஒரு மூவி புக் பண்ணேன். அதனால் ஆக்ட்ரஸ் நஸ்ரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த மூவியானது தமிழில் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஆனால் 100% மூவி மாதிரி நான் கேரளாவில் ஒரு மூவி புக் பண்ணியிருக்கேன். அது வேணால் நம்ம வேர்ல்டு லெவலில் ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, அதனால் எந்தெந்த இடத்துக்கு தேவை மாதிரியான படத்தில் தான் நம்ம தோது பார்க்கணும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியே கிடையாது. ஒவ்வொரு நாடும் ஒரு தனித்துவம், ஒவ்வொரு மக்களுமே ஒரு தனித்துவம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலையே இருக்குது. சொல்லப்போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகமே இருக்கிறன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். உலகம்னா அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட புரிதல் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தரோட குழுவுமே ஒரு தனிநிலையாக தான் இருக்குது. அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தோது பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோது பார்க்கன்றது நிச்சயமாக சிரமம். ஓகே, அதனால் சைனீஸ் மூவினா சைனீஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜாப்பனீஸ் மூவினா ஜாப்பனீஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ அமெரிக்கன்ஸ் மூவிஸ்னால் அமெரிக்கன்ஸ் தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்தியன்ஸ் மூவினா இந்தியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்படின்ற ஒரு பதம் இருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் 100% மூவி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் போதுமானது. மற்ற நாடுகள், மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போனால் அவங்க திகில் ஆகுறாங்க, நெகட்டிவாக ஆகுறாங்க, வைப்ரேட் ஆகுறாங்க. எதுக்கு? போதும், தமிழில் அந்த படம் பார்த்தாலே போதும். அதுக்கு பதில் வேறு ஒரு மெத்தடில் நான் வேறு ஒரு மூவி புக் பண்ணியிருக்கேன் கேரளாவில். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் ஆக்ட்ரஸ் நஸ்ரியா பொறுத்த வரைக்கும் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நாளைக்காவது ரியாலிட்டியாக கொஞ்சம் கன்வெர்ட் ஆகணும், ஆஃபீஸ் அமைக்கணும், நேரில் சந்திக்கணும், கேஷ் தேவைப்படுது. ஓகே, சென்னை ஓரளவு தோது பாருங்கள். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.